சாரதா வந்து பிடிவாதமாக இருந்து காவேரியை சம்மதிக்க வைக்கிறாங்க போகிறதுக்கு விஜய் வீட்டுக்கு. அதனால் வந்து அம்மா ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதால வேறு வழி இல்லாமல் காவேரியும் சம்மதிக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து விஜய் கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க. நாங்கள் வந்துடுவோம் தம்பி, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. மறுநாள் வந்து ஸ்கூலில் விடலான்னு சொல்லிட்டு விஜய் வராரு குழந்தைய. அப்போ குழந்தை வந்து போகலான்னு பார்க்குறா. இரு இரு போகலாம், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக இருக்க வைக்கிறாரு. பார்த்தா காவேரி வந்தோடனே சரி இப்போ போகலாம், ஒன்றும் பிரச்சனை அவசரமாக கிளம்பு அப்படின்றாரு. உடனே வந்து அப்பா எனக்கு நல்லா தெரியும் மிஸ் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி குழந்தை கண்டுபிடிச்சி கேட்குறா. அதை கேட்டு வந்து வெக்கப்படுறாரு நம்ம விஜய். அடுத்து வந்து இங்கே காவேரி கிட்ட சாயந்தரமாக சீக்கிரமாக வந்துடுங்க வீட்டுக்கு அப்படின்னோடனே வரேன் வரேன் அப்படின்றாங்க. உடனே வந்து காவேரி வந்து அழகாக இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் மிஸ் சூப்பராக இருக்காங்கல்ல அப்படி சொல்லிட்டு இருக்காரு. மிஸ் நீங்கள் சூப்பராக இருக்கீங்களா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்றா குழந்தையும். அதை கேட்டு காவேரி எப்படி முறைக்கிறாங்க. ஐயோ முறைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறாரு விஜய். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ஸ்கூல் முடிச்சிட்டோன்னே வந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து விஜய் வந்துடுறாரு. விஜய் வந்து நீங்களும் வந்துடுங்க மிஸ் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜயும் கிளம்பிடுறாரு. அடுத்து விஜய் என்ன பண்ணுறாரு, நைட்டு டின்னருக்காக எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பராக சமைக்கிறாரு. அதை பார்த்துட்டு ஏன் விஜய் உனக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை, சமைக்கிறவங்க சொன்னால் சமைக்க போகிறாங்க, இல்லை இல்லை என் பொண்டாட்டிக்கு என் கையாலே சமைச்சு போடணும்னு ஆசையாக இருக்குது. அவள் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தாள்னா நான் சமைச்சு கொடுத்ததெல்லாம் அவள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வரும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே காவேரி அவங்க அம்மாவும். அப்போ வந்து காவேரி அந்த டிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த டிஷ்ஷெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ஒன்று விஜய் தான் இதை சமைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு விஜயை பாராட்டுறாங்க. ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த சாப்பாடை சாப்பிடும்போது ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து ஞாபகமாக இந்த சாப்பாடை நான் ஆல்ரெடி சாப்பிட்ட மாதிரியே இருக்குது, அதுவும் இதே டேஸ்ட்டில் இதே வந்து சமையலை நான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து சாரதாவும் விஜயும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக என் பொண்ணுக்கு வந்து வந்துடும் ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பற்றி யோசிக்கிறாங்க சாரதா. எங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி நீங்கள் வந்து வீடை சுற்றி காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட சொல்கிறாங்க. அதன்படி வந்து குட்டி காவேரி போயிட்டு வீடை ஃபுல்லாக சுற்றி காட்டுறா. அப்போ வந்து எல்லா இடமும் சுற்றி பார்க்கும்போது கரெக்டாக வந்து அவங்க அம்மாவோட திங்ஸு, அவங்க அம்மாவோட சேரீ எல்லாமே வந்து குழந்தை வந்து எடுத்து காட்டுறா. அதெல்லாம் பார்த்தா காவேரிக்கு பழைய நினைவுகள் எல்லாமே வந்து அப்படியே நிழல் மாதிரி வருது. எனக்கு ஏன் இப்படி தோணுது, ஏன் இப்படி எனக்கு யோசிக்கிறேன், எதுவும் வந்து யோசிக்கிறேன் ஆனால் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி குழம்பி போகிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட எல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னோடனே எல்லாமே பார்த்தேங்க, ஆனால் குழந்தை காட்டின நகை அதுக்கப்புறமா அந்த சாரியெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த ஆல்ரெடி அந்த சாரியும் அந்த நகையும் நான் பார்த்த மாதிரியும் நான் கையில் போட்டிருக்க மாதிரியும் எனக்கு தோணுது, ஏன்னு தெரிலங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு சாரதா வந்து என் பொண்ணுக்கு ஓரளவு நினைவு வந்துச்சு, எனக்கு இது போதும் அப்படி சொல்லி சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து சரி உங்களுக்கு எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நிழலாக வருது. இந்த மாதிரி அவங்க வந்து அந்த நகையை போட்டு விஜய் வந்து விட்டதும் அவங்களுக்கு அந்த சாரியை வந்து சரி பண்ணி விடுறது எல்லாமே அவங்களுக்கு நிழலாக வருது. ஒன்றும் புரியாமல் அப்படியே வந்து மயக்கமாற மாதிரி ஆயிடுறாங்க. ஒன்று எல்லாரும் பதறி போகிறாங்க. என்னாச்சு காவேரி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஓடி வந்து தண்ணி தெளிச்சு என்னாச்சுன்னு, இல்லைம்மா எனக்கு ஒரே குழம்புது என்னன்னே தெரியல அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ அவளுக்கு ஞாபகம் வந்திருக்குல்ல, அந்த விஷயந்தான் இருக்கும், டாக்டர் சொன்னது கரெக்டு தான், அவளாக ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ஆயிடுறா, சீக்கிரமாகவே சரியாயிடுவா அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காருன்னு. தம்பி எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க அத்தை, எதுவுமே சரியாகாது, ஞாபகங்கள் வரும்போது காவேரி இப்படி தான் ஆகிடுவா, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க காவேரி. இப்போ பரவாயில்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கடிமாக கவனிச்சுக்கிறாரு. அப்படியே வந்து விஜயை பார்த்துட்ருக்காங்க காவேரி ஒன்றும் புரியாமல். இவ்வளோ நாள் காவேரி வந்து விஜயை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசத்தை உணர்றாரு விஜய். எனக்கு இது போதும், காவேரி என் மேலே வந்து அப்படியே வந்து சாஃப்ட் காரனாக பார்க்குறா அப்படின்னா என்ன அர்த்தம், கூடி சீக்கிரம் என் ஞாபகங்கள் எல்லாமே காவேரிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காரு. எங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து நடந்த விஷயம் அங்கே போனது வந்தது எல்லாத்தையுமே வீட்டுக்கு வந்தோடனே காவேரி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அதை பார்த்து சாரதா என்ன காவேரி என்ன யோசிக்கிறேன் அப்படின்னோடனே எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, உண்மையிலே எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி என்னம்மா நடந்தது, அந்த 3 வருஷத்தில் ஏதாவது எனக்கு தெரியாது ஏதாவது இருக்கா சொல்லுமா, எனக்கு ஏன் வந்து ஒரு மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரதா வந்து ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையேன்னு முடிக்கிறாங்க.